என்னுடைய பெயர் சா அம்பேத்கர். அம்பேத்கரைட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக கடந்த 6 ஆண்டுகளாக பதவி வகிக்கிறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தலைமையில் சுமார் 8 இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். நான் வடக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். சுந்தர் என்பவர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில், இதுபோல் எடப்பாடி, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, மேற்கு, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர், இது போன்ற 8 தொகுதியில் சட்டமன்றத்தில் போட்டியிட்டோம். என்பது நாம் பிறந்த ஒரு மாவட்டமாகும். சேலம் மாவட்டத்தில் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து சுமார் 75 ஆண்டு காலமாக பல்வேறு இன்னல்கள் இங்கே உருவாகியுள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டம் நாம் பிறந்த ஊர் என்பதால் இந்த ஊரிலே நான் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக அவல நிலையை கண்டுள்ளேன். இதை கண்டு இந்த மக்களின் அவல நிலையை தீர்க்க முடியாதா என்ற ஒரு ஆதங்கத்தில் சேலம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் தற்பொழுது போட்டியிட்டுள்ளேன். மக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் உள்ளன. குறிப்பாக மக்களுக்கு குடிக்கும் தண்ணீர் சுகாதாரமாக இல்லை. திருமுனை முத்தாறு ஒரு ஆறு ஒரு மாவட்டத்தில் பாய்ந்து ஓடுகின்றால் அந்த ஆறை கீழே கான்கிரீட் கலவை போட்டு அந்த ஆறோட இரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் குடிநீர் ஆதாரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அங்கங்கே பல இடங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், சுகாதார வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை. அதேபோல் வீடு கட்டும் திட்டத்தில் பல்வேறு ஏழைகளுக்கு போகாமல் ஏற்கனவே பல வீடுகள் இருக்கும் மக்களுக்கு மட்டும் வழங்கியுள்ளனர். சாலை வசதிகள் முறையாக செய்யப்படுவதில்லை. குடிநீர் வசதிகள் முறையாக செய்து தரப்படுவதில்லை. அதேபோல் பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்கள் வகுத்து தரப்படுகின்றன. நமது வரிப்பணம் நமக்காக சேலம் மாவட்டத்தில் வருகிறது. கடந்த ஆண்டு கூட சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மகளிர் திட்டங்களுக்காக 6000 கோடிக்கு மேலே நாங்கள் செலவு செஞ்சோன்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. ஆனால் முறையாக பெண்களுக்கு அந்த திட்டங்கள் சரியாக வரதில்லை. ஏழையாகவே இருக்கிறான். பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு அந்த ஏழைகளுக்கு ஒப்படைக்க முடியல. இன்றைக்கி மார்வாடிகள் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து அவர்கள் அந்த நிலத்தில் மாடி வீடு கட்டிக்கொண்டு பல்வேறு விதமான வணிக நிறுவனங்கள் கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். பூர்வக்குடி மக்கள், பட்டியலின மக்கள், ஆதிதிராவிட இன மக்கள், அந்த மக்களுக்கு அவர்களுக்கு உண்டான 12.5 லட்சம் ஏக்கர், குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை கணக்கீட்டின்படி சுமார் 8000 ஏக்கருக்கு மேலே நில மாஃபியாக்கள் சில அரசு துறை மாஃபியாக்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த நிலங்களை பல்வேறு விதமாக கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டு வருகின்றனர். இதை கண்கூடாக என்னால் காண முடிந்தது. இந்த நிலத்தை மீட்டு அந்த பட்டியலின மக்களுக்கு ஒப்படைப்பேன். மேலும் மகளிர்களுக்காக மத்திய மற்றும் மாநில அரசாங்க திட்டங்களை முறையாக செயல்படுத்தி அந்த மக்களுக்கு கொண்டு வந்து பெண்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன். அதேபோல் சேலத்தில் திருமுனை முத்தாரை தூய்மையான ஆறாக ஓடிடுமாறு செய்து தருவேன். அதேபோல் சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, இங்கிருக்கும் இளைஞர்கள் கஞ்சா, மது போதை, கூட்டமாக பெண்களை கேலி செய்வது, சின்ன 18 வயசு இளைஞன் அவன் கஞ்சா போதையில் மிதந்து கொண்டு இருக்கிறான். இது நான் இருக்கும் 42வது டிவிஷனில் கண்கூடாக காண முடிந்தது. இந்த 42வது டிவிஷனில் நான் குடிபெயர்ந்த பிறகுதான் இந்த பகுதியில் சீர்திருத்த திட்டங்கள் கொண்டு வந்தேன். சாலை வசதிகள் செய்து கொண்டு இருக்கிறேன். அரசுடன் தொடர்பு கொண்டு இங்கே இருக்கிற பகுதிகளை சுகாதாரமாக வைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்டுள்ளேன். மேலும் என் திட்டங்கள், நான் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்வு பெற்று வெற்றி பெற்றேனானால் நாடாளுமன்றத்தில் சேலம் நாடாளுமன்றத்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நாடாளுமன்றமாக உயர்த்துவேன். ஏழை மக்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள். மக்கள் யாரும் என்னை தேடி வர வேண்டாம். நான் மக்களை தேடி அவர்களுக்கு உண்டான கல்வி சார்ந்த திட்டங்கள், வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள், மருத்துவம் சார்ந்த திட்டங்கள், பெண்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், திருமுனை முத்தாரை காப்பாற்றுவது, ஊழல் மாஃபியாக்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி இந்த கஞ்சா போதை வியாபாரிகளை தடை செய்வது, இது போன்ற மக்கள் பணிகளை சிறப்பாக செய்வேன் என்று கூறுகிறேன். மக்கள் ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். என்னுடைய பெயர் அம்பேத்கர். மேலும் 5வது இடத்தில், இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 5வது இடத்தில் எங்களுடைய சின்னம் வந்துள்ளது.
நாங்கள் பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாகும். இந்த கட்சியின் அடிப்படையில் மக்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எங்களை ஒரு ஆச்சரியமான பார்வையில் பார்க்கின்றனர். இன்றைக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி அவரவர்கள் 1000 கோடி என்கிறார்கள், 2000 கோடி என்கிறார்கள், மாற்றி கொள்ளையடித்து கொண்டு ஊழல் செய்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் அம்பேத்கரைட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி என்னுடைய தலைமையில் பாரத ரத்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் வழியில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவ சேலம் நாடாளுமன்றத்தை மிக உயர்ந்த தரத்தில் ஒரு நல்ல தொகுதியாக மாற்றி ஏழை மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அனைத்து மக்களுக்கும் எனது திட்டங்கள் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் முன்மாதிரியாக கொண்டு வருவேன் என்று உறுதியளிக்கிறேன். திமுக இன்றைக்கு அதிமுகவானாலும் சரி திமுகவானாலும் சரி திராவிட கட்சிகள் ஆண்டும் எந்த ஏழை மக்களும் வளர்ச்சி பெறவில்லை. இன்றைக்கி உதாரணமாக மகளிர் சுய உதவி குழு என்று பெண்களுக்கு வாரமானால் நீங்கள் டியூ கட்டணும்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை தனியார் நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்துக்கின்றன. நெருக்கடி கொடுப்பதால் பல பெண்கள் மன உளைச்சலில் ஆளாகி வருகின்றனர். ஆனால் இங்கே அதிமுகவும் திமுகவும் பணக்காரன் மேலும் பணக்காரனாவதற்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டு வருகின்றனர் ஒழிஞ்சு ஏழை மக்கள் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு எந்த வழிகளும் கொண்டு செல்லவில்லை. மாணவர்கள் இலவச கல்வி கற்றிட எந்த வழிகளும் கொண்டு செல்லவில்லை. அதே போல் ஒவ்வொரு தாலுகாவிலும் குறைஞ்சபட்சம் 2 விளையாட்டு மைதானங்கள் உயர்ந்த தரத்தில் அமைக்க வேண்டும், அதுவும் கொண்டு செல்லவில்லை. இங்கே இருக்கும் பள்ளிகளை பார்த்தோமானால் ஒரு பாலடைந்த பங்களா போல் உள்ளது. அதை சிறப்பாக அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் நிர்வகிக்க இல்லை. இன்றைக்கி 44வது டிவிஷன் 42வது டிவிஷன் கிச்சிப்பாளையம் பகுதி அழகாபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழையாகவே இருக்கிறான். குடிநீருக்கான பிரச்சனை, சாலை வசதிக்கான பிரச்சனை, வளர்ச்சி திட்டங்களில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் மக்கள் அரசு துறை நிர்வாகத்திடமே மனுக்கள் கொடுக்க மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் நான் வெற்றி பெற்று வந்தேமானால் இந்த பிரச்சனை இருக்காது. சட்டத்தின்படி அனைவருக்கும் சமமான நீதி, அனைவருக்கும் பொதுவான வளர்ச்சியை கொண்டு செல்வேன் என்று கூறுகிறேன். அம்பேத்கரைட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி இது ஒரு தேசிய கட்சியாகும். இந்த கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக அம்பேத்கர் நான் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். நான் போட்டியிடும் தொகுதியில் 5வது இடத்தில் உள்ளேன். இப்போ எங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்க? இன்றைக்கி கிச்சிப்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிறோம். கட்சி கூட்டணி, அதாவது பிரதமருக்கான நம்ம இந்திய நாட்டினோட பிரதமருக்கான தேர்தல் அப்படிங்கும்போது கடந்த 10 வருஷமாக இப்போ யார் பிரதமராக இருந்திருக்காங்க அப்படிங்கன்னு பார்க்கும்போது நம்ம நரேந்திர மோடி ஐயா தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்திருக்காங்கன்னு இந்த கடந்த 10 வருஷமாக யாருமே எதிர்கட்சி பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி சேலத்தை பொறுத்த வரைக்கும் நமது பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம கூட்டணி கட்சி பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போது தேர்தல் களம்னு பார்க்கக்கூடாது, நம்ம இந்திய நாட்டுக்கான பிரதமருக்கான ஒரு களம், அந்த பிரதமர் அமைக்கிறதுக்கான ஒரு தேர்தலை தான் மக்கள் பார்க்கணும். அப்படிங்கும்போது இப்போ ஆப்போசிட், ஏன்னா இப்போ 400க்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, 100% ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்லி எல்லா சமுதாய மக்களும் இன்றைக்கி வரவேற்பு கொடுக்குற ஒரே ஒரு கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா நமது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தான். ஸோ அந்த கூட்டணி அடிப்படையில் நம்ம சேலம் நாடாளுமன்றத்தில் இப்போ அண்ணாதுரை அண்ணன் வழக்கறிஞர், அவர் பேசிக்காகவே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அந்த விதத்தில் அடிப்படையை பார்க்கும்போது ஒரு நாட்டோட மக்களோட ஒரு தொகுதியோட மக்களோட பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே அந்த வேட்பாளருக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிறப்புலேயே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், படிப்பில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர், ஒரு விவசாயத்துக்கு உண்டான எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் அறிஞ்சவர் தான் அவர். ஸோ அதை ஒரு சட்ட ரீதியாக அதை மக்களுக்கு கொண்டு போகணும், அதை அரசாங்க ரீதியாக நம்ம அவங்கள சந்திக்கணும். அப்படிங்கும்போது அந்த சட்ட கல்வியை படித்தவர் தான் வழக்கறிஞர் அண்ணாதுரை. ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி 2 கட்சி இன்றைக்கி போட்டிடுறாங்க நம்மளுடைய பெரிய கட்சிகளில். இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். இன்றைக்கி திமுக அப்படின்னாவே என்ன அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னாவே வெறும் விளம்பரம்.
அந்த விளம்பரத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு வியாபாரம் செய்கிற மாதிரி வெறும் விளம்பரத்தை வச்சு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினை ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு செயல்பாடுகளும் கிடையாது. இன்றைக்கி சேலத்தில் இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தவர், அவர் சேலத்துக்கு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது. காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா, மேலே மோடி இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது மக்கள் இதுவே ஒரு பெரிய பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம மேலே வந்து மோடி வரும்போது நம்ம மோடி ஒரு விஷயம் நம்மளுக்கு நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னா கூட அவர் மனசு வைக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாரத பிரதமருக்கான வேட்பாளரே இங்கே வந்து பெரிய கட்சியில் எங்கேயுமே கிடையாது. அந்த பெரிய கட்சி அப்படிங்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, திமுக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பே கிடையாது. ஆனால் இந்தியா முழுசும் இன்றைக்கி வந்து மோடி அலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுசும் 100% இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நாம் போடுற ஓட்டு, ஏன்னா இது வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்காக போடுற ஓட்டோ அல்லது ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏக்காக போடுற ஓட்டோ கிடையாது. நம்மளுக்கு யாராவது வந்து ஓட்டு போட்டால் ஒரு கவுன்சில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலருக்கு போடுற ஓட்டு கிடையாது. இவங்களுக்காக நம்ம போடலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இது முழுக்க மக்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். ஒரு பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு எலெக்ஷன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம யார் வேணும் அப்படிங்கிறதுக்காக போடுறதுக்கான ஒரு ஓட்டு தான் இந்த ஓட்டு. ஸோ இந்த ஓட்டை வந்து வீண் செஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு எது நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையா திட்டங்கள் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நிறையா ஃபண்டு இல்லாமல் இன்றைக்கி சின்னையா மருத்துவர் சின்னையா எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த நீர் மேலாண்மை திட்டம், இந்த புகைகளை விழிப்புணர்வுக்கான ஒரு இந்தியா முழுக்கும் பார்த்திங்க அப்படின்னு இந்த ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் வகுத்து கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து செய்ய முடியாத திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய நிறையா திட்டங்கள் வந்து கைவிட்டு போயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த திட்டங்கள்லாம் மறுபடியும் நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் வந்து கடவுளாக கொடுத்த ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி வந்து நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னா இன்றைக்கி வெய்ய காலம். இன்றைக்கி வந்து சேலத்தில் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. வெயில் வந்து பார்த்திங்கன்னா 107 டிகிரி. இன்றைக்கி நிறையா மரங்கள். இப்போ நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். எங்களோட தோட்டத்திலேயே தண்ணி இல்லை. இந்த தண்ணியை வந்து நிலத்தடி நீர் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ காப்பாற்றுனுச்சோ அப்படின்னா நம்ம குழந்த மாதிரி நம்ம வச்சிருந்த அந்த தாவரங்கள்லாம் அது சுருங்கி இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் கண்ணு தண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இப்போது இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அதுலேருந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி நாட்டு மக்கள் நிறையா பேர் எவ்வளோ விவசாயிகள் வந்து தண்ணி இல்லாமல் தன்னோட குழந்தைகளை மாதிரி வளர்த்தின செடி கொடிகளை காப்பாற்ற முடியாமல் அவங்களாம் சூசைட் பண்ண காலங்கள் அதனுடைய எண்ணிக்கைகள்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் இந்த மாதிரி ஒரு விவசாயி அடிப்படையில் விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் யார் ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் யோசிக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா அதிகப்படியான தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான அதே 1000 கடைகள் 2000 கடைகளை சந்து கடைகளை வந்து அதிகப்படியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதனால தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனி இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளாக இருக்கட்டும், தாய்மார்கள், அதாவது குழந்தைங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்கூல் படிக்கிற பெண்கள் அந்த குழந்தைங்கள் கூட குடிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ குடித்தா கூட போதை வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், ஸ்மெல்லு வரும். அதனால் வந்து பையன் ஒரு தவறான ஒரு பாதைக்கு போகிறான் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைங்களை வந்து நம்ம மீட்டெடுத்து காப்பாற்றிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி இந்த சிப்பு மாதிரி ஊசி, இன்ஜெக்ஷனு, ஹெராயின் இந்த மாதிரி நிறையா போதைப்பொருள். நீங்கள் பேப்பரை இன்றைக்கி படித்தாவே எந்த பேப்பரை படித்தாலும் போதைப்பொருள் பிடிச்சிருது, போதைப்பொருள் இல்லை, கஞ்சா பிடிச்சாங்க, கஞ்சா இல்லாத ஊரே கிடையாது. இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் தான் வளர்ந்தது. இந்த அதிகப்படியான கஞ்சா விற்பனை, அதிகப்படியான போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நாம் சொல்கிறது கிடையாது, எல்லாமே பத்திரிக்கையில் வரது தான். இன்றைக்கி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சருக்கு பக்கத்தில் ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அடுத்த நாள் அவர் வந்து ஒரு போதைப்பொருள் இதில் கைதாகிறார். ஸோ இது எல்லாமே நம்ம பேப்பரில் படிக்கிறோம். அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? ஸோ இதெல்லாம் அவங்க தொடர்பு இல்லாமலாம் அது மக்கள் வந்து இனிமேட்டாவது நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? ஏன்னா பசங்கள்லாம் இன்றைக்கி பேபாங்கிறான். என்னன்னு பார்த்தா எல்லாமே மறைமுகமான ஒரு போதையில், ஒரு கஞ்சாவில் இருக்கிறான், ஸ்மெல் இல்லாத ஒரு போதை, அந்த மாதிரி சிப்பு மாதிரி நாக்கில் வச்சுக்கிறாங்க. எங்கள் சின்னையா சொல்லிட்டு இருந்தார். நிறையா அந்த மாதிரிலாம் பசங்களை வந்து அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா முடியாது. ஏற்கனவே
குடிப்பழக்கத்தில் ஒருத்தன் அடிமை ஆகிட்டான் அப்படின்னாவே அவனுங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது, அவனுங்களை காப்பாற்றவும் முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த போதையும் இப்போ வரக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு போதைகள்லையும் நம்ம அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இளைஞரோட சமுதாயம் வந்து கேள்விக்குறியாக இருக்காதுல, இளைஞருங்கிற ஒரு சமுதாயமே இல்லாமல் போயிடும். அதாவது தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போகிற ஒரு பாதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த திராவிட ஆட்சி மாடல். ஸோ இதெல்லாம் நம்ம மாறுபட்டு நம்ம பொதுமக்கள் வந்து நம்ம உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் குடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை அப்படின்னா போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு இளம் விதவைகளாவது இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, இவங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இது பண்ண முடியாது, வாங்கிக்கோங்க. கொடுக்காம இருக்க மாட்டாங்க. வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு ஓட்டு, அது யாருக்கு அப்படின்னா இப்போ சேலம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி நிற்கிறது யார் அப்படின்னா வழக்கறிஞர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அண்ணா தான் நிற்கிறாரு. ஸோ அவங்களுக்கு போடுற இந்த மாம்பழம் சின்னத்தில், ஏன்னா எங்களுடைய சின்னம் வந்து மாம்பழ சின்னம், தேசிய ஜனநாயக கூட்டணியோட கட்சியோட சின்னம் வந்து மாம்பழ சின்னம், மருத்துவர் ஐயாவோட சின்னம் மாம்பழ சின்னம், மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம். இங்கே சேலம் தொகுதி இரா அருள் எம்எல்ஏ அண்ணாருடைய சின்னம் மாம்பழ சின்னம். இன்றைக்கி இரா அருள் எம்எல்ஏ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே இன்றைக்கி சேலம் மாவட்டம்னு இல்லை 234 தொகுதியிலையும் தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்க மாட்டாங்க, ஒரு தெரியாத நபரே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் இன்றைக்கி சேலத்தில் கொண்டு வந்திருக்க திட்டங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஐயாவோட வளர்ப்பு பிள்ளை மாதிரி அண்ணன் இன்றைக்கி வளர்ந்துட்டு 24 மணி நேரமும் நடமாடும் ஒரு அலுவலகம். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, இன்றைக்கி காலையில் அண்ணனோட பகுதியில் ஒரு கோயிலுக்கு ஒரு குடும்பம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் விபத்து ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன ஓட்டு பிரச்சாரம் அதுன்னு இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கு உடனே ஓடி போய் அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அநீதியின் பக்கம் அதர்மத்தின் பக்கம் நிற்கின்றார். ஏனென்று சொன்னால் திமுக வந்து கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு வாக்குறுதி அளித்தாங்க. திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போடுகின்ற முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்வதற்கான கையெழுத்து என்று தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி மாணவர் சமூகமும் பெற்றோர்களும் என்ன பண்ணாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தாங்க. அவர்கள் வந்து பெருவாரியான வாக்குகளை வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் வெற்றி பெற்றவுடன் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எதிர்பார்த்தது என்ன, நீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்று சொல்லி தமிழகத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. நீட் தேர்வை ரத்து செய்யல. இவங்க நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்போம், கோரிக்கை வைப்போம், அதை செய்வோம் இதை செய்வோன்ற மாதிரி எதையுமே சொல்லலை. ஆனால் தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நாங்கள் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் கையெழுத்து நீட் ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. இதை நம்பி வாக்களித்த ஜனங்களுக்கு பட்டை நாமத்தை போட்டது திமுக. போட்டு என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசு நாங்கள் கேட்குறோம், கோரிக்கை வைக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்துறோம்னு சொல்லி இப்படியே தொடர்ந்து ஏமாத்திட்டாங்க. மாணவர்கள் திமுக வைத்த கோரிக்கையை நம்பி நீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்று சொல்லி மாணவர் சமூகம் என்ன பண்ணிட்டாங்க, நீட்டுக்கு படிக்கல மாணவர்கள் நிறைய பேர். பேசாம திமுக வாக்குறுதி அளிக்காம இருந்தா மாணவன் படிச்சிருப்பான், படிச்சு நீட்ல பாஸ் பண்ணியிருப்பான். மருத்துவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாயிருக்கும். ஆனால் திமுக வாக்குறுதி நம்பி நிறைய பேர் படிக்காம என்ன பண்ணான், நிறைய பேர் வந்து தேர்வில் வந்து தோல்வி பெறுவதற்கான மாணவ சமூகம் தோல்வி பெறுவதற்கான காரணம் திமுக ஏற்படுத்திச்சு. அதே போல திமுக வாக்குறுதியை நம்பி படிக்காமல் பல மாணவர்களால அது தேர்வில் தோல்வியுற்ற காரணத்தினால பயத்தினாலும் தோல்வியுற்ற காரணத்தினாலும் நடுக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு மாணவர்கள் இந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல பல்வேறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். நம்ம வந்து மருத்துவர் ஆக முடியல, நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியல சொல்லி பல்வேறு மாணவர்கள் இறப்பதற்கு தற்கொலை செய்வதற்கு காரணமானது திமுக. இது போன்ற மாணவ சமூகத்திற்கு மிகப்பெரிய அநீதியும் அதர்மத்தையும் ஏற்படுத்தியது திமுக. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் மாணவருடைய நலனை காப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீடை வழங்கி கிராம பகுதியில் படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு வழிகண்டவர் அண்ணன் எடப்பாடியார்.
இது மிகப்பெரிய விஷயம், போற்றுதலுக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் ஏழை குடும்பத்தை சார்ந்த, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை தொழிலாளியினுடைய பிள்ளைகள் மருத்துவர்கள் தனியார் கல்லூரியில சேர்ந்து படித்து மருத்துவராக என்பது மிக சிரமம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தனியார் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் குறைந்தது 1 கோடி ரூபாய்க்கு மேலாது. 1 கோடி ரூபாய் கட்டி படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கஷ்டத்தை உணர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கினா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவராவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். இது மிகப்பெரிய போட்டுதலுக்கான விஷயம். அதே போல மாணவர்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லேப்டாப்பை மாணவர்களுக்கு வழங்கினாங்க. அதை பின்பற்றி வந்த அண்ணன் எடப்பாடியார் அவரு ஆட்சி காலத்திலும் மாணவ சமூகத்திற்கு இலவசமாக லேப்டாப் வழங்கினாங்க. அதனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் பொது அறிவு வளர்த்துக்கிட்டாங்க. கல்வி அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அந்த லேப்டாப் மிகப்பெரிய வாய்ப்பா இருந்தது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையும் மாணவர் சமூகத்திற்கு லேப்டாப் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதை அப்படி ஒரு நல்ல திட்டத்தை திமுக ஆட்சி உடனே நிறுத்திட்டாங்க. லேப்டாப் வழங்குவதை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ஏழை மாணவர் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் போட்டு ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா? ஒரு தரமான லேப்டாப் வாங்கினா குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாய் போட்டாதான் லேப்டாப் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை நிறுத்தியது திமுக, வழங்கியது அதிமுக. அதே போன்றுதான் பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழை பெண்கள் எத்தனை பேர் திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான பணம் அப்படியே அங்கலாய்க்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் பாத்தீங்கன்னா வந்தது. கோவிட் என்கின்ற கொடிய உலகை அச்சுறுத்தி பொருளாதாரத்தில் மிகவும் மக்கள் துன்புறுத்தப்பட்டு இன்னமே அதிலிருந்து மீள முடியல. இது போன்ற சூழல்ல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட அந்த திருமண உதவி தொகை பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுத்திருந்த 50,000 உயர்த்தி கொடுத்தாங்க எடப்பாடியார். அதே போல தாலிக்கு தங்கம் என்கிற உன்னத திட்டத்தை கொண்டு 4 கிராம் தங்கத்தை 8 கிராமாக உயர்த்தி கொடுத்தார் அண்ணன் எடப்பாடியார். அந்த நல்ல திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டது திமுக. எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு திருமணம் செய்வதற்கு அப்படியே கண் கலங்குறாங்க, கதறாங்க தெரியுமா? இப்படி நல்ல திட்டங்களை அழித்தது திமுக, குழி தோண்டி புதைத்தது திமுக. அது மட்டும் இல்லை, விலைவாசி எல்லாம் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை ஏறி போனது போல வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க, எல்லா தொழில் வரி உயர்த்திட்டாங்க. மக்கள் பயன்படுத்த குப்பைக்கு கூட வரி வாங்கிக்கின்றது அரசு தான் திமுகவா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்ப எல்லாவற்றிலும் விலை உயர்வு, எதை எடுத்தாலும் விலை உயர்வு. 100 யூனிட் வரை ஏழை மக்களுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சார கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திட்டாங்க. இது போன்ற மக்கள் விரோத அரசாக திமுக தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது. பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தலித் மக்களை இழிவுபடுத்துறதும் அவர்களை கேவலமாக பேசுவதும் திமுக கீழ்மட்ட தலைவர்கள் முதற்கொண்டு உயர்மட்ட தலைவர்கள் வரையும் தலித் மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க. தலித் மக்கள் பயன்படுத்துகிற குளங்களை மலத்தை அள்ளி கொட்டுகின்ற நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. சாதி குறித்து பேசுறாங்க, தலித் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். எஸ்ஆர் பாரதி நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இன்னைக்கு தலித் சமூகத்தை சார்ந்த ஆதி திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர வேளாளர் மக்கள் நீதிபதி ஆவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் போட்ட பிச்சை என்று தலித் மக்களை இழிவுபடுத்தி பேசினார். அதை கொஞ்சம் தாண்டி தயாநிதி மாறன் என்ன சொன்னார்னா, நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா, தலைமைச் செயலாளர் போய் பார்க்க போறாரு, அங்க நாங்க தாழ்த்தப்பட்டவங்களா என்று சொல்லி அவர் தலித் மக்களை இழிவுபடுத்தி பேசினார். அதே போன்ற பொன்முடி இழிவுபடுத்தி பேசினார். அதே போல பெண்களுக்கு திமுக அரசு இலவச பஸ் நாங்க ஃப்ரீயா பஸ்ல போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு சொல்லிட்டு ஓசுல போறீங்கன்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசினார் பொன்முடி. பெண்களை ஒட்டுமொத்த பெண் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினார். அதற்கு ஒருபடி மேலே போய் துரைமுருகன் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இவங்க சொன்னாங்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அதை 150% பெண்களுக்கு கூட 1000 ரூபாய் பணத்தை கொடுக்கல. இப்படி கொடுத்த பாதி சதவீத பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு துரைமுருகன் சொல்றாரு, 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க பெண்கள் மூஞ்சிக்கெல்லாம் எல்லாம் ஃபேர் லவ்லி போடுறீங்க, லிப்டிக் போடுறீங்க, இதெல்லாம் ஏது? இந்த பணம் எல்லாம் திமுக கொடுத்தது தானே? நீங்க எல்லாம் இன்னைக்கு மினுமினு இருக்கிறீங்க, லிப்டிக் போட்டு அழகா இருக்கிறீங்க. பெண்களை எவ்வளவு கொச்சையாக இழிவாக, அதெல்லாம் பாலியல் சீண்டலுக்கான வார்த்தை மாதிரி தான் தெரியுது துரைமுருகனுடைய பேச்சு. இப்படி தொடர்ந்து தலித் மக்களுக்கான எதிராக, பெண்களுக்கு எதிராக, மாணவர் சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆட்சியாளர்கள் பயன்படுத்திட்டு வராங்க, பேசிட்டு வராங்க. ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பல்வேறு மேம்பாலங்களை கொடுத்து போக்குவரத்து நெரிசலை கொடுத்தது. சேலத்துல குறிப்பா எடுத்துக்கணும்னு சொல்ல போனா சேலத்துல பல்வேறு மேம்பாலங்களை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். மருத்துவக் கல்லூரிகள் 18 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் இடம் கம்மியா இருக்கு. அப்படின்ற சூழலை மாற்றுவதற்காக 18 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கினார் அண்ணன் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, அரசு கலைக்கல்லூரிகளை தமிழகம் முழுவதும் 100கணக்கான அரசு கலைக்கல்லூரிகளை தொடங்கி
மாணவர்கள் தனியார் கல்லூரியில் போய் படிச்சா வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் ஆகும். அதை மாற்றுவதற்காக அரசு கல்லூரியில் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார் அண்ணன் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிற கௌரவ உரிமையாளர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணாமல் குறைந்த சம்பளத்தில் இருந்தாங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவதற்கு அரசாணை 56 பிறப்பித்து ஒரு பரவல் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்க அண்ணன் எடப்பாடியார். ஆனா இது தடுத்து நிறுத்தியது திமுக. அதே போல சேலத்துல 1000 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு உதயநிதி எங்க போனாலும் ஒரு செங்கலை தூக்கிட்டு போறார். ஹாஸ்பிட்டல் கட்டல அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை தூக்கி காட்டுறார். ஆனால் சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் 1000 கோடி ரூபாய் செலவில் 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த திட்டத்தை குழி தோண்டி புதைத்து இன்னும் திறக்கப்படாமல் செயல்படுத்தப்படாமல் இன்னும் முடக்கி போட்டு இருக்கிறது திமுக. இப்படி மக்களுக்கு விரோத அரசாக தான் திமுகவும் ஸ்டாலினும் தயாநிதி மாறனும் உதயநிதி ஸ்டாலினும் பொன்முடி அமைச்சர் பொன்முடி அதற்கப்புறம் துரைமுருகன் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இந்த ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. மாணவர் சமூகத்துக்கும் பெண்களுக்கும் தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இதையெல்லாம் ஒரு படி தாண்டி இப்படி தொடர்ந்து தலித் மக்களை இழிவுபடுத்திட்டு வராங்கன்றதை பார்த்துதான் உடனே மக்களினுடைய முதல்வர் எடப்பாடியா இருக்கார். இதை மாற்றுவதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா, தற்சமயத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, மாமன்னன்ற படம். ஆனா அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்களின் முதல்வராக மாமன்னனாக மன்னாதி மன்னனாக போற்றப்பட்டு இருக்கிறார். ஆனா மாமன்னன் ஒரு படத்தை எடுத்தார், சுத்தி சுத்தி சேலத்துல எடுத்தாங்க. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் சேலத்தை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தால் ஒரு படத்தை சுத்தி சுத்தி எடுத்து அதுக்கு மாமன்னன் பேர் வச்சாங்க. ஆனா அந்த படத்தினுடைய டைரக்டர் மாரி செல்வராஜ் பார்த்தாரு, ஒட்டு மொத்தமா தலித் சமூகத்தை வந்து இழிவுபடுத்துறாங்க திமுக, மாணவர் சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க, பெண்கள் இழிவுபடுத்துறாங்க, இதற்கு பாடத்தை புகட்டுவது நினைச்சிருப்பார் நினைக்கிறேன் மாரி செல்வராஜ். அதனால உதயநிதி ஸ்டாலின் கூட நீ பண்ணி வையா, பண்ணி வைத்ததான் நீ கரெக்டா இருக்குன்னு சொல்லி பண்ணி வைக்க விட்டாங்க அந்த படத்துல. ஆனால் அந்த படம் பொருத்தமா இருக்கு. பண்ணி வைக்கிறாரு, பண்ணி தூக்கி போய் கொஞ்சிறாரு, பெட்ல போட்டுட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். பண்ணி கொஞ்சிறது, வளர்த்துறது, பண்ணியை குளிப்பாடுறது, இதெல்லாம் உண்மையா அவர் கேட்டதா தான் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் உண்மையான மக்களுக்கான முதல்வராக, மக்களுக்கான மன்னனாக, மாமன்னனாக, மன்னாதி மன்னனாக எடப்பாடியார் திகழ்ந்துட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆகவே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இரட்டலை சின்னத்திலும், கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் 40 தொகுதியில் வெற்றி பெற செய்ய வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா சொல்லுவாங்க, நாளும் நமது, 40ம் நமது, நாடும் நமது என்று சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றுவதற்கு தமிழக மக்களும் பாண்டிச்சேரி மக்களும் தயாரா இருக்கணும். வாக்குகளை இரட்டலைக்கு அளிக்க வேண்டும். தமிழகம் வளமிக்க மாநிலமாக திகழ, தமிழக மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மண் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் 2006 முதலமைச்சர் ஆகுவதற்கு வழிகோலியாக முன்னோட்டமாக நடைபெறுகின்ற இத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் இரட்டலை சின்னத்திலோ கூட்டணி கட்சி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் வாக்களிங்கள் என்று சொல்லி அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சமூக மக்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். எங்களுக்கு நான் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் பிஸ்மில்லா மக்கள் கட்சி சார்பில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டிடுறேன். நான் வந்து வெற்றி பெற்றால் சேலத்தில் இருக்கிற என்னுடைய தொகுதியில் இருக்கிற எல்லா சாலைகளும் சீரமைக்கப்படும். அதே போல் போக்குவரத்து நெரிசலை தடுக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும். அதே போல் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் சேலம் பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்றமான எடப்பாடி, ஓமலூர், சேலம் வடக்கு, தெற்கு, மேற்கு, வீரபாண்டி ஆகிய தொகுதியில் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு பெரிய தொழிற்சாலை 10,000 பேர் பணி புரிகிற மாதிரி ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அதே போல் சொந்த நாட்டிலே அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரியூர் மக்களை சூரியூரிலே அவர்களை குடியமர்த்த அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும். மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேர்தல் நாளன்று சம்பளத்துடைய விடுப்பு வழங்குறதுக்கு அது ஆவணம் செய்யப்படும். அதே போல் சேலம் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்கப்படும். மேட்டூர் உபரி நீரை வந்துட்டு மாவட்டத்தில் எல்லா ஏரிகளுக்கும் திருப்பி விடப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் விவசாயம் செழிக்க பாடுபடுவேன். விவசாயிகளுக்கு அனைவருக்கும் மானிய விலையில் எல்லாம் உரம் இலவசமாக வழங்கப்படும்.
விவசாய ஊக்குவிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபா வந்துட்டு மானியம் வழங்கப்படும். ஏற்காட்டை வந்து சர்வதேச சுற்றுலா நகரமாக ஆக்க பாடுபடுவேன். சேலத்தில் வந்துட்டு மின்சார பற்றாக்குறை இருக்குது. அதை வந்து 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்குறதுக்காக பாராளுமன்றத்தில் பேசி ஏற்பாடு செய்யப்படும். எல்லா சாலையும் வந்து சீரமைக்கப்படும். அனைத்து சாலையும் வந்து சர்வதேச தரத்தில் வந்து சீரமைக்கப்படும். சேலத்தை வந்து சிங்கப்பூர் ஆக்க வேணாம். சேலம் வந்து சுத்தமான நகரமாக ஏற்படுத்தி எந்த ஒரு சுகாதார சீர்கேடு இல்லாமல், குப்பை இல்லாமல், சுத்தம் கிளீன் சிட்டி அப்படின்ற வந்து ஏற்படுத்துவேன். 2004லேருந்து நான் வந்து இது 5வது முறையாக நான் எம்பியாக நின்று இருக்கேங்க. நான் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் போட்டியாக நான் இருக்கேன். சும்மா ஏதோ பொய் பிரச்சாரம் சொல்லி, பொய் வாக்குறுதி சொல்லி வெற்றி பெற்று மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தன்னை மட்டும் வளப்படுத்தி கொள்கிற அரசியல்வாதிக்கு எதிராக வந்து நான் தேர்தலில் போட்டியிட்டு பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளும், வீடில்லா மக்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்கப்படும். சேலத்தில் ஒரு சேலம் மாநகராட்சியில் ஒவ்வொரு வார்டுக்கும் வந்துட்டு பூங்கா, விளையாட்டு பூங்கா அமைக்கப்படும். அதே போல் ஊராட்சிகளில் ஒரு ஊராட்சிக்கும் ஒரு ஊருக்கும் வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்காக விளையாட்டு பூங்கா இதெல்லாம் அமைக்கப்படும். கல்வி அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் நேரடியாக சென்று எல்லா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, நிறைய ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்து, அதே போல் பள்ளி கட்டிடங்கள்லாம் வந்து நிறையா இல்லாமல் மரத்தடியில் தான் குழந்தைங்கள்லாம் படிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி செய்து அவங்களுக்கெல்லாம் தேவையான அடிப்படை வசதிகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் அனைத்தும் வந்து அவங்களுக்கு செய்து கொடுக்குவேன். அதாவது பூமார்க் பிரச்சனை அவங்கள உட்காந்து அந்த வியாபாரிகள்லாம் உட்காந்து அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு கடையெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்படும். திருமணி முற்றாற்றை எல்லாமே வந்துட்டு சாயக்கழிவெல்லாம் கலக்குது, அதெல்லாம் தடுத்து சுத்தமான நதி ஆக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன். உங்கள் பேர் சார்? நீங்கள் என்ன வேணும்? எம். அகமது ஷாஜஹான், பிஸ்மில்லா மக்கள் கட்சி, கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் சேலம்.